சனிப்பெயர்ச்சி 2025 தனுசு ராசி லக்னத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இந்த பதிவு. 2-3க்கு அதிபதி 4ஆம் பாவத்துக்கு போறாரு. முதல்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா 4ஆம் பாவம்ன்றது 10ஆம் பாவத்துக்கு 7ஆம் பாவம், பாவ அடிப்படையில். அப்போ 2ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்துக்கு 4ஆம் பாவத்துக்கு போறப்ப தொழில் சம்பந்தமா தன்னோட பொருளாதாரத்தை ஒரு முதலீடா போட்டு ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். இதுல ஜாதகதாரரோட ராசி லக்னத்தோட நேரடியா சனி பகவான் தொடர்பு கொள்றாரு அப்படின்றப்ப அது சார்ந்த விஷயங்கள்ல அவருக்கு சின்ன பிடிவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளுமே இருக்கு. வாய்ப்புகள்ன்றதை விட அவர் பிடிவாத குணத்தோட தான் அதை செய்வாருன்றது எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா அந்த முதலீடுகள் சம்பந்தமா ஒரு முடிவு எடுக்கிறப்ப தனக்கு தன்னோட பெரியவங்கள்ட்ட இது சார்ந்த விஷயங்கள்ல ஆலோசனை செஞ்சு அதுல ஒரு முடிவெடுக்கிறது மூலமா ஜாதகருக்கு முதலீடுகள் சம்பந்தமா ஏற்படுற இன்னல்கள் சங்கடங்கள்ல இருந்து பாதிப்புகளை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே நேரத்துல உங்களுக்கு 6ஆம் பாவகத்தை சனி பகவான் பாக்குறாரு அப்படின்றப்ப நீங்க முதல் விஷயமா செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, இது வரைக்கும் கடன்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அந்த கடன்களை இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளேயே நீங்க முதல்ல அடைச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களோட தொழிலுக்கான முதலீடுகளுக்கு நீங்க திட்டம் வகுக்கிறது ரொம்பவே நல்லது. என்ன காரணம் அப்படின்னா 2ஆம் இடத்ததிபதி 4ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்தை பார்ப்பாரு. இந்த தொடர்புகள் வரப்ப பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களால ஒரு சின்ன ஒரு முயற்சி நீங்க எடுத்தாலே கண்டிப்பா அது உங்களோட கடனை அடைக்கிறதுக்கு ஆகச்சிறந்த ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்துருவாரு இந்த காலகட்டத்துல. நீங்க இதான ஜாதகர் செய்யாம தன்னோட ஒரு மனப்போக்குக்கு அவர் நான் தொழில் செஞ்சு முதலீடு போட்டு தொழில் செஞ்சுக்கிறேன் அப்படின்ற ஒரு முடிவெடுப்பாரு. அது ஜாதகருக்கு பெரிய அளவுல லாபத்தை ஏற்படுத்தாது அப்படின்றத நம்ம இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்லலாம். அதே நேரத்துல ஜாதகரை பொறுத்த வரைக்குமே ஒரு எண்ண ஓட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம வேலை செய்யற அளவுக்கு நமக்கு வருமானம் வரதில்லையே அப்படின்ற ஒரு சிந்தனை வரும். இந்த காலகட்டமே உங்களுக்கு அப்படியாப்பட்டதா தான் இருக்கும். இந்த விஷயத்துல இருந்து தவிர்த்துக்கிறது தான் நான் முதல்ல கடனை அடைச்சிட்டு அதுக்கப்புறம் தொழிலுக்கான முதலீடுக்கு நீங்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கு லாபம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லயும் இல்ல பொருளாதாரம் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லயும் எந்த விதத்திலையும் பொருளாதாரத்தை நோக்கின ஒரு சிந்தனை இருக்காது அப்படின்றதுல மாற்று கருத்து கிடையாது. இந்த பலனை ராசி லக்னம் 2த்துக்குமே நம்ம தாராளமா எடுத்துக்கலாம். நன்றி, வணக்கம்.